வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நான் உங்கள் பிகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் பண்ண போகிறோம். அது என்ன விளாக்னா தப்பான அட்ரெஸ்ஸு போய் கேட்க போகிறோம். அதுக்கு பப்ளிக் என்ன ரியாக்ஷன் தராங்கன்னு பார்க்கலாம். எப்படின்னா நம்ம இன்றைக்கி நம்ம சோட்டா பீம் ஊருக்கு போகிறோம், டோலக்பூர். ஆக்சுவலி இந்தமாரி விளாக் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க கைஸ். எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நான் பண்ணலான்னு நினச்சேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆச்சு கைஸ். அது எங்கன்னா பிக் பேன் ட்ரிக் போகும்போது நம்மள்ட்ட கூகுள் மேப் இருந்தாலும் இல்லை கைஸ். அதும்போது நான் அப்படியே ரேண்டமாக ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கைஸ் வழி கேட்டுன்னு போயிருந்தேன். சில பேருக்கு அந்த வழியே தெரிலன்னு எனக்கு எப்போ தெரியும்னா அவங்க சொல்லிட்டாங்க, சொன்ன வழியில் போனால் அங்கே ஒருத்தர் என்னன்றாங்க, இதில்ப்பா அப்படிக்கா போனான்றாங்க. அவங்க சொன்ன வழியில் அந்த மாதிரி போனால் இது இல்லைப்பா எப்படிக்கா வந்துருக்கணும், யாரும் உங்கள் மலேசியில் இருந்துன்றாங்க. எனக்கு பெஜாராயிடுச்சு. அதாங்க வழி தெரிஞ்சால் சொல்லணும், தெரிலன்னு சொல்லிவிட்டோம். நான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மள்ட்ட அட்ரஸ் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு ரூட்டை சொல்லி விட்டு வர்றாங்க. கூகுள் மேப் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆகிடுது. இவன் பாடிய துதியை கவனிக்கிறா, துதியை இன்னும் ஒருமுறை ஜனங்க வந்து கரெக்டாக சொன்னால் பரவாயில்ல. சில பேருக்கு வரையே தெரியல, எந்த ரூட் வேணுமோ அந்த ரூட் சொல்லி விட்டுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ பேர் சோட்டா பீம் பார்த்துக்கிறாங்கன்னு தெரில. நம்ம ரேண்டமாக போய் டோலக்பூருக்கு எப்படி போக போகிறேன்னு கேட்க போகிறோம். அதுக்கு இன்னும் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். காத்திருப்போம். சிரிச்சு ரியாக்ட் பண்ணால் ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நடத்தும். சும்மா எவ்வளோ ரூட் சொன்னேன் எதோ பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுறது, சும்மா சிரிச்சு விட்டு வர்றது தான். பார்ப்போம் எவ்வளோ பேர், ஒரு 10 பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். 1 hour later. யாருன்னா கெச்சா டோலக்பூருக்கு வழி கேட்போம். ஜஸ்ட் அ மினிட். How to go to Dolakpur? छोटा भीम वाला Dolakpur. Yes. Okay, thank you. It's just for the YouTube content because experiment for the YouTube channel. Okay, thank you. போனோம் இன்னும் 2-3 பேர்கிட்ட விசாரிக்கணும் கைஸ். சைக்கிள் அந்த அக்காவுக்கு தெரிஞ்சுக்குது நம்ம டோலக்பூர் சோட்டா பீமோட ஊருன்னு. அந்த அக்கா சோட்டா பீமோட ஊர் அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம இன்னொரு 9 பேர்கிட்ட கேட்கணும் கைஸ். நம்ம டாஸ்க் இன்னைக்கு 10 பேர்கிட்ட கேட்கணும். டோலக்பூர் ஒண்டி கேட்கலாமா இல்லை வேறு எதுனா ஊர் கேட்கலாமா? டோலக்பூர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இல்லை கைஸ், எல்லாருக்கும் தெரியுது. எந்த ஏரியாவுக்கு அப்போது எந்த ஊர், மோட்டுப்பத்தில் எந்த ஊர் யானி? go to Dolakpur. தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், தெரில சொல்லிடணும். சும்மா அந்த அக்கா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்னது ஏரியாவுன்னு கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்களே எக்ஸ்டெண்ட் பண்ண இந்தமாரி அப்படி இப்படின்னு. ஓகே, இவங்க தெரிலன்னு சொல்லிட்டாங்க, நல்ல விஷயம். என்ன இருக்குன்னு சரி, நம்ம 2 பேர்கிட்ட கேட்டாங்க டோலக்பூர். ஒருத்தர் தெரிலன்னு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு 8 பேர்கிட்ட இருக்குது. இன்னும் 8 பேர்கிட்ட கேட்கலாம். வேறு எங்கன்னா கார் உள்ள பக்கான்னு பண்ணிடுறாங்க. அப்படியே எவனா திட்டினாலும் அப்படியே ஓடிக்கலாம். நான் சைக்கிளை அட்ரஸ் கேட்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவனா அட்ரஸ் பையா டோலக்பூர் கைசா தானே? டோலக்பூர் ஓகே. 3 ஆளே தரலாம்னு சொல்லிட்டாரு. நம்மளோட வடக்கு நண்பர் பாக போட்டு ஜலபலன்னு கல்கின்னுறாரு. சொல்லுங்க நாக்கிலே குங்குமப்பூ. இந்த அக்கறை கேட்போமா? டோலக்பூர் எங்கே போகுது? டோலக்பூர் எங்கே போகுது? ஓகே கைஸ், இந்த அங்கிள் தெரிலன்னு சொல்லிட்டாரு. நம்மள 4 பேர் ஓகே. 2 பேர் தெரில, 3 பேர் தெரில சொல்லிட்டாங்க. ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க டோலக்பூர் எந்த ஊருன்னு. அப்புறம் யாரும் தப்பாக இந்த வரைக்கும் சொல்ல. 1 hour later. சரி கைஸ், நம்ம அந்த டோலக்பூர் வீடியோவை நம்ம அன்றைக்கி க்ரீன் பத்திராக்கு போகும்போது பாதி ஷூட் பண்ணோம் கைஸ். ஆக்சுவலி நம்ம 10 பேருக்கு தரலான்னு நினச்சோம் அன்றைக்கி. சாரி, 10 பேர்கிட்ட கேட்கலாம் நினச்சோம், 4 பேர்கிட்ட தான் கேட்டோம். சரி, இன்னொரு 6 பேர்கிட்ட இன்னைக்கு கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 வீடியோ கண்டினியூ ஆகும் கைஸ்.
அது நான் ஈவினிங் எடுத்துருப்பேன். இது வந்து இப்போ வந்து ஒரு 10:30 இருக்கும் guys. சரி நம்ம இன்றைக்கி டோலக்பூர் தான் வழியாக அப்புறம் வாங்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஊட்டு போட்டு டோலக்பூர். ஓகே நம்ம ஒருத்திட்ட கேட்டோம், அவங்க வழக்கம் போல் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக நம்ம அன்றைக்கி 4 பேர்கிட்ட கேட்டோம், இன்னும் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்கலாம் guys. நம்ம இன்றைக்கி 2 பேர்கிட்ட கேட்டோம். அதில் ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு தெரில சொல்லிட்டாங்க guys. இன்னொருத்தரை கேட்டது அவங்களும் தெரில சொன்னாங்க. ஆனால் அது ரெக்கார்ட் ஆகல guys. ரெக்கார்ட் போட மறந்துட்டுக்கிறேன். ஷிட், என்ன கொடுமை சாரி மேம். டோலக்பூர் பேசுகிறேன். டோலக்பூர் அவள் சித்தா கைஸ், அவளை தெரிஞ்சிச்சு. இங்கே ஃபுல்லு கொஞ்சம் யுவத்தா கைஸ், யாரும் அவங்க சேட்டு வச்சுதான் கருத்து. ஹிந்தியில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும், அதுக்கு தான் நான் ஹிந்தியில் பேசினேன். ஹிந்தி தெரிலண்ணா, ஹிந்தி கேட்டு தெரிஞ்ச பையன்ட்ட கேட்டு தெரிஞ்சது கைஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இல்லை how to go to Dolakpur? Dolakpur. Sorry? Dolakpur. I don't know. No, actually I Okay. No, it's just for the YouTube content. See, Dolakpur is a Chota Bhim village. Oh, you are there? Oh. Oh, you're recording? Yes. Uncle, ಡೋಲಕ್ಪುರ್ ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು? ಡೋಲಕ್ಪುರ್ ಹಾಂ. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ರೈತ ಹಾಂ ಹಾಂ தலைவன் இப்படித்தான் சொல்லிடுறாங்களே. அப்படியே ஸ்ட்ரைட் போனோமா, ஸ்ட்ரைட் போய் மார்க்கெட் போனோமா, மார்க்கெட்லேருந்து டொம்ளூர் போய் டொம்ளூர் ரைட் வரும், டோலக்பூர் வரோமா. ಡೋಲಕ್ಪುರ್ ಯಾವ ಕಡೆ? ಡೋಲಕ್ಪುರ್ 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 डोलापुर डोलकपुर डोलापुर नहीं बराबर देखो एड्रेस है ಕನ್ನಡ डोलापुर ऐसा नहीं ಕನ್ನಡ ಕನ್ನಡನೇ ನಾನು ಈ ಕನ್ನಡನ ಡೋಲಾಪುರ ಅನ್ನೋದು ಯಾವುದೂ ಇಲ್ವಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ನೋಡಿ ಅಡ್ರೆಸ್ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬೆಂಗಳೂರು ಭಾರಿ ದೂರ ಡೋಲಾಪುರ ಅನ್ನೋದು ಯಾವುದೂ ಇಲ್ವಲ್ಲ ಸರಿ ಆಯ್ತಾ ಅಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಡ್ರೆಸ್ ಹೇಳು ಡೋಲಾಪುರ ಅನ್ನೋದು ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲೂ ನೋಡಿಲ್ಲ ಏರಿಯಾ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಪರಿಚಯ ಹೌದಾ ಬೆಂಗಳೂರು ಒಂದು 15 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಆಗ್ಬೇಕು ಏರ್ಪೋರ್ಟ್ ಒಳಗೆ ಡೋಲಾಪುರ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಸರಿ ಅಂಕಲ್ ಒಬ್ಬರೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ ಯಾರು ಇಲ್ವಾ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇಲ್ಲ ಬಂದಿಲ್ಲ ಯಾರು ಇವತ್ತು ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಇದ್ದೀವಿ ಸುಮ್ಮನೆ ಹಂಗೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂದೆ ನಾನಾ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ಇದರಿಂದ ಜಯನಗರ ಈ ಬಿಸಿಲಲ್ಲಿ ಯಾಕ್ರಿ ಎಲ್ಲ ಈ ಬಿಸಿಲು ಬೇರೆ ಈ ಟೋಪಿ ಇದು ಎಲ್ಲ ಬೆಲ್ಟು ಹಾಕೊಂಡು ಏನು ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಏನೋ ಮಾಡಪ್ಪ என்ன மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ಯಾ ಮನುಷ್ಯ ಸಮಯ பேசினார் மக டோலாப்பூர் அவருக்கு டோலாப்பூர் இல்லை டோலாப்பூர்னு சொன்னேன் கன்னடா தான் சொன்னேன் அப்போ கன்னடாவில் பேசினார் மனுஷன் ஒரு மாதிரி நல்லா பேசுகிறாங்க அது எப்படி சொல்கிறது அட்வைஸ் பண்ணார் நான் யூடியூப் கண்டென்ட் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்ல போல அப்பமா அவருக்கு பேஜாராயிட்டா அவருக்கு இவ்வளோ நம்மளுக்கு சொல்லிட்டு நம்ம யூடியூப் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேஜார் சொல்லிட்டு நான் எதாவது சொல்ல போல அப்படியே கேட்டேன்ட்டேன் அவருக்கு கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா ஏன் நீ ஒண்டி பண்ணிக்கிற இந்த வெயில் ஐயா இந்த ஹெல்மெட்டு பெல்ட்டு கில்ட்டெல்லாம் போட்டு சுற்றினுக்கிறேன் இந்த மனசு இருக்கு அதான் சார் கடவுள்
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்புறம் பெங்களூரில் நம்ம எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான விளாக்ஸ் கான்டென்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க guys. ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஆயிடுச்சு. ஓகே பாய்.